வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லியோபோல்டு செங்கார் எழுதின நைட் இன் சைன் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமை செங்கார் ஃப்ரெஞ்சில் தான் எழுதினார். அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது மெல்வின் டிக்சன். இதில் செங்காரோடைய அந்த முழு ஈடுபாடு, அந்த லவ், அஃபெக்ஷன் எது மேலேனா அவருடைய ஆஃப்ரிக்கா மேலே நமக்கு நல்லா தெரியுது. அது அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒரு அம்மா குழந்தைய தாளாட்டி அதை தூங்க வைக்கும் போது கதைங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற வரைக்கும். அந்த மூலமாக அவருக்கு ஆஃப்ரிக்கா மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு, அந்த தேசபக்தியை அழகாக வெளிப்படுத்துகிறாரு. அவர் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய கையை என் தலை மேலே வச்சு என்னை தாளாட்டு, அதே சமயத்தில் நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி நீ சொல்லிக்கிட்டே இரு, எவ்வளோ கதைகள் உனக்கு தெரியுமோ அத்தனையும் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்றாரு. இது மூலமாகவே நமக்கு நல்லா தெரியுது இது இரவு நேரம்னு. அப்போ அவர் சுற்றி இருக்கிற இயற்கையை பார்க்குறாரு. அவருக்கு என்னவோ இயற்கை ஒன்றோட ஒன்று பேசிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அதுலேயும் அவருடைய கூரை நட்சத்திரங்கையில் என்ன தான் சொல்லுது அப்படின்றத அவர் ஒரு யோசனையாக ஆச்சரியமாக பார்க்குறாரு. அதே சமயத்தில் அவங்க அம்மா கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விளக்கை ஏற்று நீ எனக்கு நிறைய கதைங்க சொல்லு, இரவு நேரத்தில் தூங்க போகும்போது கதைங்க சொல்வல, அந்த கதையெல்லாம் சொல்லு. எல்லா பெற்றோர்களும் அவங்க குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு கதை சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் நான் கேட்கணும். ஆனால் நான் என்ன கதையை கேட்கணுன்னா, நம்ம மூதாதையர்களை பற்றின கதைங்களை கேட்கணும். அவங்களாம் இப்போ இறந்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு இறக்கவே பிடிக்கல. அவங்களுக்கு இந்த மண்ணில், இந்த நாட்டில் வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்க கதையெல்லாம் எனக்கு சொல்லு. அவங்க கதையெல்லாம் என் மூலமாக நான் வெளிப்படுத்துவேன். இதை நான் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லு, நான் எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்றாரு. அவர் இந்த போயமில் வெறும் அந்த ஆஃப்ரிக்காவோட அழகை மாத்திரம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே இந்த ஆஃப்ரிக்கன் ஹெரிட்டேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு மாற்றங்கள்லாம் வரும். ஆனால் நம்ம மூதாதையரோட வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வேர்கள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போயமோட ஆரம்பத்துலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னுடைய கைகளை வச்சு என்னை அப்படியே ஒரு தூங்க வை. அப்பா எவ்வளோ மென்மையாக இருக்குது உன்னுடைய கை, அப்படியே அந்த ஃபர்ரை விட சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது ஃபர்ரை விட சாஃப்டாக இருக்குன்னா, அதில் அன்பு இருக்குது, அதில் ஒரு அரவணைப்பு இருக்குது. அது அவருக்கு ரொம்ப இதமாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பனைமரம்லாம் அவ்வளோ உயரமாக இருக்குது. அப்படியே இந்த இரவில் வீசுகிற காற்றுல அது அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது இன்னும் கூட இந்த தாலாட்டை விடவும் அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா இடமும் அமைதியாக இருக்குது, அந்த அமைதி அந்த ஒரு தொட்டில் மாதிரி நம்மளை சுற்றி இருக்கட்டும். அதில் தான் நம்மளுடைய அந்த ஹெரிட்டேஜ், அந்த ஃபோர்ஸ் எல்லாமே என்னால் கேட்க முடியுது, ஒரு இதை மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வேர், அந்த ஆஃப்ரிக்காவில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெரிட்டேஜ் அதை அவரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு, அதே சமயத்தில் அந்த நாள் முடிய போகிறத அந்த நிலவை பார்க்கும் போதே தெரியுது. நிலவு அப்படியே டயர்டாக போயிட்டே இருக்குது. அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா சத்தமும் அப்படியே அடங்கிக்கிட்டே வருது, சிரிப்பெல்லாம் அடங்குது. கதை சொல்கிறவங்களாம் கூட அப்படியே குழந்த மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆடிட்டு இருந்தவங்க எல்லாருடைய எனர்ஜியும் அப்படியே போய் அவங்களும் டல்லாயிட்டாங்க. பாடிட்டு இருந்தவங்க குரலும் அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்குது. அந்த நாளில் நடந்த எல்லா விதமான நடவடிக்கைகளும் அப்படியே 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 இந்த இரவோட அமைதியாக அது கரைஞ்சி போயிட்டே இருக்குது. நட்சத்திரங்கள்லாம் வெளியில் வந்துடுச்சு. இரவு அப்படியே ஒரு கனவு மாதிரி இருக்குது. அது இவருக்கு என்னென்னா, ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன் கார்மெண்ட்டை போட்டுட்டு இந்த மேகங்கள்லாம் வந்த மாதிரி அவருக்கு தெரியுது. அவரோட கூரைகள்லாம் கூட ஏதோ ஒரு சத்தம் பண்ணுது. அது என்னவோ இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நட்சத்திரங்களோடு இது ஏதாவது ரகசியத்தை பரிமாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. அந்த குடிசைக்குள்ளே இருக்கிற நெருப்பம் அப்படியே அது ஒளி குறைஞ்சிக்கிட்டே வருது. விதவிதமான வாசனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரியான அந்த கிராமிய வாழ்க்கை, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித வாசனைகளையும் அவருக்கு ஒரு அனுபவம் தர மாதிரி இருக்குது. அவர் அவங்க அம்மா கிட்ட விளக்கை ஏற்றுமா, அப்போ தான் என்னால் நம்மளோட மூதாதையர்கள் குரலில் இன்னும் நல்லா கேட்கும்
அந்த குரல்லாம் எப்படின்னா, எப்படி பெற்றோர்கள்லாம் குழந்தைங்கள தூங்க போடும்போது கதை சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி அவங்களோட கதையை எனக்கு வந்து அந்த குரல்லாம் சொல்லுது. அவங்களோட அறிவெல்லாம், அவங்களுடைய அனுபவங்கள்லாம், அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்து அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. அது மூலமாக நான் வந்து நம்ம ஹெரிட்டேஜோடு கனெக்ட் ஆகிறேன். அந்த விஷயங்கள் நம்ம பாரம்பரியம்லாம் வந்து அப்படியே வந்து மறைஞ்சு போயிடக்கூடாது. அது வாழணும், நம்ம மூலமாக வாழணும். அதனால் நம்ம வந்து நம்ம மூதாதையர்களோட நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அவங்களுடைய அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து நம்ம இந்த குடிசையை வந்து ஒரு வார்மத் தரும், ஒரு உயிர் தரும். அந்த வார்மத் எப்படின்னா, இப்போ அடுப்பில் வந்து சாதம் வந்து அப்படியே நெருப்பில் இருக்கும்போது எப்படி வார்மாக இருக்கும். ஒரு பெண்ணோடைய மார்பம் வந்து ஒரு குழந்தை அப்படியே படுத்துக்கும் போது அதுக்கு எவ்வளோ ஒரு கதப்பை தரும். அந்த மாதிரி எனக்கு அது தரும். அதனால எனக்கு வந்து நம்ம மூதாதையர்களோட நான் வந்து ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும். அவங்களுடைய ஞானத்தை நான் அப்படியே அடையணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அப்போது வாழ்க்கைனா என்ன, நம்ம எப்படி உண்மையாக வாழறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால நான் முழுசாக தூக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மிஸ்ட்ரீஸ் மர்மங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை வந்து முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். Women, place your soothing hands upon my brow. Your hands softer than fur. Above us balance the palm trees, barely rustling in the night breeze. Not even a lullaby, let the rhythmic silence cradle us. Listen to its song. Hear the beat of our dark blood. Hear the deep pulse of Africa in the mist of lost villages. Now sets a weary moon upon its slack seabed. Now the burst of laughter quiet down, and even the storyteller nods his head like a child on his mother's back. The dancers' feet grow heavy, and heavy too come the alternating voices of singers. Now the stars appear, and the night dreams, leaning on that hill of clouds, dressed in its long, milky pagan. The roofs of the huts shine tenderly. What are they saying so secretly to the stars? Inside the fire dies out in the closeness of sour and sweet smell. Women, light the clear oil lamp. Let the ancestors speak around as parents do when the children are in bed. Let us listen to the voices of the Elisa elders, exiled like us. They did not want to die or lose the flow of their semen in the sands. Let me hear a gleam of friendly souls visits the smoke-filled hut. My head upon your breast, as warm as tasty dang streaming from the fire. Let me breathe the order of our dead. Let me gather and speak with the living voices. Let me learn to live before plunging deeper than the diver into the great depths of sleep. இதோடு இந்த கவிதை வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.